புரியுது. இந்த முத்தம் கொடுக்க வந்ததே சொல்லுது. வாழ்க்கையில முத்தமே கொடுக்க முடியாம போயிட்டு சரி சொல்லுங்க. மொத்தமா கொடுங்க. ஆமா. பொன் மஞ்சள் வண்ணம் கொண்ட வெண்ணெய் கிண்ணமோ அப்படின்னு இந்த கன்னத்தை இந்த கன்னத்துல இல்ல. ஆமா உமுருகன்னா என்னத்துக்கு ஆகும்யா? என்ன புத்தகம்? வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அதாவது புத்தகம் வந்து பொன் தெரித்த மேற்கு. நான் உங்க சீட்லயும் பார்த்தேன். சொல்லுங்க. அப்படியே என்னோட இருக்கையில இந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கும் ஒரு கண்ணு வச்சிருக்கீங்க இந்த புத்தகத்து மேல. அப்போ சும்மா கிளான்ஸ் பார்க்கும்போது புத்தகத்தோட அட்டை படம் அப்படி. அதனால நீங்க ஒரு கண்ணு வச்சிருக்கிறது வந்து நியாயம் தான். அப்புறம் இந்த பாப்பாக்குடியிற செல்வமணி ஆசிரியர். சரி சரி சரி. நம்ம அந்த புத்தகத்தின் ஆசிரியர் மட்டும் இல்ல, அவர் வந்து பள்ளியில் ஒரு கணித ஆசிரியர், அரசு பள்ளி கணித ஆசிரியர். சரி, அப்போ கணித ஆசிரியர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதையும் தாண்டி வந்து கலை பதிப்பக ஆசிரியர். பாருங்களேன், அவருக்கு இந்த கணக்கு வாத்தியாருக்கு கவிதைகள் கொஞ்சம் வெகு தூரமா இருக்கும், இவருக்கு வந்து நல்ல கவிதைகள் வருது, பக்கமா இருந்திருக்கு என்ன. அதாவது கவிதைகளையும் கணக்கு பண்ணியிருக்காரு. சரி கேசவன் சார், இந்த புத்தகம் வந்து என்னை எப்படி ஈர்த்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அலுவலகத்துல நம்ம ஓட்டுநர் வந்து இந்த புத்தகத்தை ஒரு நாள் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் ஏதோ ஒரு புத்தகமே படிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஆளு அப்படின்ட்டு எதேச்சியா தான் வாங்கி பார்த்தேன். ஐயா பாப்பாக்குடியாரோட புத்தகங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பாப்பாக்குடியார் இயல்பாகவே ஒரு தமிழ் பற்றாளர், திராவிட சிந்தனையாளர், அதையும் தாண்டி அவர் வந்து கலைஞரின் மீது பேரன்பு கொண்டவர். இவை எல்லாவற்றையும் கடந்து அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழை மேடைகளில் பேசக்கூடிய ஒரு வல்லவர். அதனால அவரோட புத்தகத்தை வந்து இன்னைக்கு வந்து பொன் தெரித்த மேற்க, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல உட்கார்ந்து இன்னைக்கு ரம்மியமா ஒரு அலசிடுவோம் அப்படின்னு. இந்த புத்தகத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னா, பாவைமதி பதிப்பக வெளியீடு. நான் வந்து உங்க டேபிள்ல இருக்கும்போது சும்மா என்ன அந்த பெண் போட்ட புகைப்படத்தை பார்த்துட்டு சரி என்னதான் இருக்குன்னு சும்மா இப்படி எடுத்தேன். சரி, எடுக்கும் போகும்போது அந்த 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 பெண்ணோட கன்னத்தையோ எதையோ வந்து ஒரு திருக்குறள்ல சொன்னதை வந்து இவரு வந்து ஓமை கொடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தோட சிறப்பே அதுதான். அதாவது திருக்குறளுக்கு பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. இதுல ஐயா பாப்பாக்குடியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உரை எழுதியதை விட அது ஒரு கதையாக வடித்து அந்த 2 அடி திருக்குறள்ல இருந்து ஒரு 20 வரிகள்ல கவிதைகளாக வடிச்சிருக்காரு. பொன் மஞ்சள் வண்ணம் கொண்ட வெண்ணெய் கிண்ணமோ அப்படின்னு இந்த கன்னத்தை இந்த கன்னத்துல இல்ல. ஆமா உமுருகன்னா என்னத்துக்கு ஆகும்யா? இந்த மாதிரி ஒரு பெண் கன்னத்தை வந்து இருந்தாரு. வெண்ணையும் நல்ல பொன் மஞ்சள் வண்ணமா தான் இருக்கும். அதுக்கு பிறகு இது வந்து வீரியத்துல வேற எங்கேயா கொண்டு விட்டுருமோ, இந்த ரொமான்டிசிச உணர்வு கொள்ளதுக்கு இப்ப உள்ள வயசு இல்லை அப்படின்னு சொல்லி படக்குன்னு மூடிட்டேன். ஆனா அது அப்படியே இது நல்ல ஒரு அருமையான புத்தகம் சொல்றியா, நம்ம படிப்போம். ஆமா. இன்னொன்னு, ஒரு எழுத்தாளர் சொன்னதை சொல்லிடுறேன். எவ்வளவுதான் நீங்க பேச்சில சொன்னாலுமே எழுத்து விளக்குவதை வந்து எதையுமே நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஒரு வரி. ஒரு கொஞ்சம் முதிர் தம்பதியில ஒருத்தர் வந்து வாக்கிங் போறாரு. முதிர்ந்த தம்பதியில அந்த அம்மா வீட்டுல இருக்காங்க. அவர் ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டுக்கு வாராரு. இயற்கையா அந்த அம்மா தவறி போயிட்டு இறந்து கிடக்கு. ஒரு எழுத்துக்குள்ள கட்டுரைக்குள்ள ஒரு புனைவுலியா வர்ற சம்பவம் இது. அந்த எழுத்தாளர் எழுதுறாரு, அவருக்கு இன்னும் 1 மணி நேரம் அந்த அம்மாவுடன் தனித்திருக்க கிடைத்தது. அந்த மாடல ஒரு வரி போகுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வரி உணர்த்துவதை நீங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த வரிக்குள்ள எவ்வளவோ இருக்கு. அப்போ அந்த எழுத்தின் வலிமையை அந்த ஒரு இலக்கியவாதி வந்து ஏதோ ஒரு காணொலியில தான் நான் கேட்டேன், ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இந்த மனிதர் பாப்பாக்குடியார் புத்தகத்தை படிச்சீங்கல்ல, பொன் தெரித்த மேற்குல உங்களை வசீகரித்தது ஒண்ணுதான். இப்படி பரட்டி பார்க்கும்போது ஒண்ணு தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க போதியா. ஒரு பானை அதுதான், ஒரு ஜோறு தானே பார்த்தோம். பொன் மஞ்சள் வண்ணம் கொண்ட வெண்ணெய் கிண்ணமோ அப்படின்னு சொல்லி எப்பாடி அந்த பெண்ணின் கன்னத்தை சொன்னதுக்கு பிறகு அப்ப நம்ம ஒரு பெரிய ரொமான்டிசிச உணர்வு வந்த பிறகு அந்த புத்தகத்தை இருந்து வாங்கி படிக்கணும்னு நினைச்சிட்டோம்யா. ஏன்னா அலுவலகத்துல உள்ள மேஜையில பார்த்தது, அங்க வந்து பொன் மஞ்சள் வண்ணம் கொண்ட வெண்ணெய் கிண்ணம்னு சொல்லி நான் இருக்க முடியாது. கேசவன் சார், இப்போ எனக்கு இந்த புத்தகத்துல வந்து படித்ததுல எனக்கு ரொம்ப நான் வந்து ரசிச்ச ஒண்ணு, அது என்னங்கிறத சொல்லிடுறேன். அதாவது குறள், அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். இது குறள். இது வந்து பாப்பாக்குடியாருக்கும் பிரியமான கலைஞர். ஏன் பாப்பாக்குடியாருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, உங்களுக்கும் பிரியமான கலைஞர் வந்து எழுதுனது என்னன்னா,
ஊடல் கொண்டவரின் ஊடல் நீக்கி தழுவாமல் விடுதல் என்பது ஏற்கனவே துன்பத்தால் வருந்துவோரை மேலும் துன்பம் நோய்க்கு ஆளாக்கி வருத்துவதாகும் அப்படின்னு கலைஞர் வந்து எழுதியிருக்காரு. கேசவன் சார், தேன் ஒழுகும் வாயாடி அப்படின்னு இந்த குரலுக்கு கலைஞர் கொடுத்த விளக்கத்தை சார்ந்து ஒரு கவிதையாக வச்சிருக்காரு ஐயா பாப்பா கூட சொல்லியிருக்காருன்னா, பொறுத்துக்கொள் பொற்கொடியே, நாளை நம்மை பிரிக்கும் பயணம் ஒன்று தடுக்காதே, அடுத்த நாள் மாலையில் சடுதியில் வந்து நம் காதல் மாலைதனை கொடுத்துடுவேன். ஒரு அவசர பயணமா போறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ, அதுவரை பொறுத்துக்கொள் பொற்கொடியே, சொல்லித்தான் சென்றான் எனினும் அள்ளி அணைத்திடும் ஆசையோடு வந்தவனிடம் துள்ளி குதித்தால் தேனொழுகும் வாயாடி, இங்கொருத்தி ஏங்கி தவித்திருக்க எங்கு சென்றீர் இணை விடுத்து, பொங்கும் நம் காதலுக்கு சங்கூத சக்கலத்தி கிடைத்தாலோ எங்கிதை நான் சொல்வேன் தங்கமே தளிரே சிங்கார தென்றலே செங்காந்தல் மலரே என்பதெல்லாம் எதற்கும் உதவாத பதரொத்த பேச்சுதானோ, தொடாதீர் தள்ளி செல்க பொய்கோபம் தொடர்ந்தால் புண்ணியவதி. இது பொய்கோபம் தானா? சரி சரி சரி. ஏன்னா இந்த ஊடல்ல தழுவி இருக்கிறவங்க வந்து விலகி செல்லுதல்ங்கிறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியை வந்து கவி வரிகள்ல சொல்லியிருக்காரு. வாரி அணைத்து வண்ணமயில் கன்னத்தில் சின்னம் பதிக்க வந்தவனோ வாய்விழந்து நின்றான். வண்ணமயில் கன்னத்தில் சின்னம் பதிக்க வந்தவன், அதாவது செவுத்துல வந்து தேர்தல் காலத்துல சின்னம் வரைவாங்க. இப்ப இல்லையே, என்ன கிராமப்புறங்கள்ல இருக்கோ புரியுது. இந்த முத்தம் கொடுக்க வந்ததே சொல்லி இருக்கு, வாழ்க்கையில முத்தமே கொடுக்க முடியாம சொல்லுங்க. மொத்தமா கொடுமையா இன்னைக்கு சீற்றம் உண்மை எனவே சித்தம் கொண்டு கத்தும் காரிகையிடம் உன் புத்தி நிலையில்லை வருகிறேன் நாளை என விருட்டென்று சென்று விட்டான். ஐயகோ அனைத்து பேசி வினை முடிப்பான், குடிகொண்ட கோவலன் என நினைத்தால் எரியும் தணலில் என அமர்த்தி சென்றானே, என் செய்வேன் நான் புலம்பி தவித்தால் பூங்கொடியார். குரல் இதுதான். அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். கேசவன் சார், அருமையா இருக்குதா புத்தகமும் நல்ல அருமையான புத்தகம், ரொம்ப கனமான புத்தகமா இருக்கு. அவர் கனத்த மனிதர் தான், நல்ல வீட்டிலேயே ஒரு பெரிய நூலகம் வச்சிருக்கிறாரு. ஆமா, பாப்பா குடியார் வந்து சிறந்த மனிதர். ஆமா, அவரு பல புத்தகங்கள் எழுதியிருந்தாலும், பயண கட்டுரைகள் எழுதியிருந்தாலும், எத்தனையோ வந்து இளம் எழுத்தாளர்கள், இன்னும் சொல்ல போனா என்னை போன்ற இளம் எழுத்தாளர்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய அந்த மனிதரின் புத்தகத்தை படிச்சு நம்ம வந்து பயனடைவோம். இந்த பயன் அப்படிங்கிறது, இந்த எழுத்துல கிடைக்க பயன் என்ன கேசவன் சார்? எழுத்து சடார்னு ஒரு வார்த்தை இல்ல, ரொம்ப இல்ல சொல்லுவாங்க, இந்த எழுத்து மிக வலிமையான ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, இன்னைக்கு உலகம் வந்து கிட்டத்தட்ட இந்த தொழில்நுட்பத்திற்கு முந்தைய லெவல் வரைக்கும் பேனாதான ஒரு பெரிய ஒரு பெரும் ஆயுதம். ஆமா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய சட்டங்கள் நம்ம இந்தியாவுல, இந்த அரசியலமைப்பு சட்டமே உலகின் நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்புங்காங்க. இன்னைக்கு எப்படி கவர்னன்ஸ் இது அரசமைப்பு ஆகுது. ஆமா, அதை நீங்க உள்வியந்து பார்த்தாலே இந்த எழுத்தின் வலிமை தெரியும். இந்த புனைவுகள்னு சொல்லுவாங்கல்ல, சிறுகதைகள், கவிதைகள், நாடகங்கள், இந்த மாதிரி நாவல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதற்கு தேவை அப்படின்னா, இந்த உலகமே ஒரு புனைவின் ஒரு பெரிய மாயப்பந்து. நீங்க வந்து இந்த இதுல வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா தான் வாழ்ந்துட்டுலாம் உங்களால போக முடியாது. உங்க மனசுங்கிற ஒரு கற்பனை இருக்கலாம், அது உங்களை வந்து காலையில நீங்க எந்திரிச்சு எழுந்து அந்த புனைவு உங்களுக்குள்ளே ஒரு புனைவு தள்ளிக்கிட்டே போகும். ஆமா, அதை எழுத்தின் மூலமா கொண்டு வர்றாங்கல்ல, அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மாயமான விஷயமா இருக்கும். சரி, ஆமா, அந்த அதுல எழுத்து இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் டூல், ஃபர்ஸ்ட் கருவி. ஆமா, எழுத்து அது ஒரு எழுத்து பயன் தரக்கூடியது. ஆமா, அந்த எழுத்தின் ருசி அறிந்தவர்களாலதான், அந்த எழுத்தின் ருசி அறிந்தவர்களாலதான் இந்த இவரோட இந்த புத்தகத்தோட கதாநாயகர் இருக்கிற கலைஞர், ஆமா, தன்னை முதல்வர் என்று அழைக்கிறத விட, தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தன்னை ஒரு பெரிய அமைச்சர், தலைமை அமைச்சருங்கிற அழைக்கிறத விட, கலை கொண்டவர் அப்படிங்கிற அழைக்கிறத, ஆமா, அதைத்தான் அவர் ரொம்ப விரும்பி கடைசி வரைக்கும் இன்னைக்கு அவரை வந்து கலைஞர்னு எல்லாருமே அழைக்காங்க. ஏன்னா கலை வந்து எல்லாத்தோட முதன்மை, அனைத்திற்கும் முதன்மை. ஆமா, அது கலை இல்லாத மனிதன் வந்து ஒரு சக்கையா இருப்பான். நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ரொம்ப உறவுகள்ல இருப்பாங்க, அலுவலகங்கள்ல இருப்பாங்க. ஆனா அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணது கூட நமக்கு நேரம் வேண்டாம். அதாவது என்னன்னா, அதுவும் கூட ஒரு கலைஞனுக்கு அழகல்ல நாம வந்து உணரணும். ரொம்ப நன்றி கேசவன் சார். நம்ம பாப்பா குடியார் ஐயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி, சந்தோஷம். சரி.